ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி மண்டேவோட லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது 2 மார்ச்சோட நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் கீழே தான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்து. பிஇபி லெவல் மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருந்தா R0 R1 R2 மார்க்கெட்டோட ரேஞ்சும் அதுதான். அதே எப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிபி கீழே சஸ்டெயின் இருந்தால் ஃபஸ்ட்டு S0 S1 S2 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி S2 கீழே வந்து மார்க்கெட் போயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக 1:5 1:3 நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காலைல பார்த்தீங்கன்னா 50 to 60 பாயிண்ட்ஸும் இங்கே சப்போர்ட் 1ல ரிஜெக்ஷன் வைக்கலையும் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். ஒரு நாளைக்கு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் கேப்சர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். இதான் பார்த்தீங்கன்னா நேற்றுடைய லெவல்ஸ் கொடுத்தபடி கரெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரேட் ஆகி ஒர்க் ஆகிருந்தது. என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது இங்கே 130ல் சம்திங் எடுத்திருந்தோம். 130ல் எடுத்து 185 சம்திங் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து 116 கிட்ட வந்தது. திரும்ப இங்கே மார்க்கெட் வந்ததுனால திரும்ப இங்கேருந்து எடுத்து 50 to 60 பாயிண்ட்ஸ்லேயே நம்ம டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து ஏடிபிக்கு மேலே இது இப்போ மார்க்கெட் இது பிபிக்கு கீழே இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா பார்க்க வந்து ஏடிபிக்கு மேலே இங்கே வந்து சஸ்டெயின் ஆகிருந்தால் அது வந்து நம்ம கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து பார்க்க போகிறோம். நாளையோட லெவல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நாளையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸும் அப்புறம் மார்னிங் ஓப்பனிங் ப்ரைஸும் சூஸ் பண்ணி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 25,183ல் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம் 25,200. ஒன் செகண்ட் ஸ்மால் மிஸ்டேக் இருக்கும். 25,200 படி பார்த்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிபி லெவல் அதே மாதிரி தான் இருக்குது. மார்னிங் ஓப்பனிங் ப்ரைஸ் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு இருக்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா S2 வந்து 25,777 ஆகும். S1 பார்த்தீங்கன்னா 25,167 ஆகும். S0 பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. பிபி லெவல் பார்த்தீங்கன்னா 25,356ல் இருக்குது. இதுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக பாசிபிள். R0 R1 R2 பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ட தான் இருக்குது. மார்னிங் ஓப்பனிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இது கேல்குலேட் பண்ண முடியும். இதான் பார்த்தீங்கன்னா நாளோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸு. இப்போ இருக்கிற டேட்டா படி பார்த்தீங்கன்னா 25,356ல் போக தான் வந்து அப் ட்ரெண்டு. அது கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு டவுன் ட்ரெண்ட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஜிமீட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, இல்லை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படி இல்லைனாலும் நிஃப்டியில் வந்து லைவ் ட்ரேடிங் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணுறோம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். அதில் வந்து அனலைஸ் மட்டும் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ட்ரேட் கூட எடுத்துக்கலாம். தேங்க்யூ.